எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க? அண்ணாமலையை வைத்து அரசியல் செஞ்சாங்க. திமுக உட்பட எல்லாருமே அண்ணாமலையை பீச பிடிக்கிட்டாங்க. அண்ணாமலை இதுக்கு மேல அவ்வளவுதான், இதுக்கு மேல பாஜக அண்ணாமலை ஓரம் கட்டிருச்சு, இது இனிமே இப்ப அண்ணாமலை செல்ஃப் எடுக்காது, இப்படி எவ்வளவோ சிண்டு முடிவு வேலையை பார்த்தாங்க. யாருக்கு? நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் 2 பேருக்குமே சிண்டு முடிவு வேலையை நிறைய பார்த்தாங்க. திமுக கூட்டணி கட்சி, முக்கியமா திருமாவளவன் இதெல்லாம் தாண்டி ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, அதாவது தன்னை இன்னும் மாநில தலைவராகத்தான் அண்ணாமலை நினைத்துக் கொண்டிருக்கிறார், எனவே அவரிடம் நயினா நாகேந்திரன் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூட சொன்னாங்க. எந்த ஒரு போராட்டமும் நீங்க இணைஞ்சு எதுவும் செய்யல, அல்லது உங்களுக்குள்ளேயே இன்னும் ஒரு கருத்து ஒற்றுமை வரலன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இது பிஜேபி அதிமுக கூட்டணி கட்சியா அல்லது கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போதா அப்படின்ற அந்த வார்த்தை ஜாலங்கள இன்னும் பெரிய பேசு பொருளா இருக்கு. அதை நீங்க எங்களை ஏமாத்திட்டே இருப்பா, இதையே சொல்லி பாஜக வளர்ந்துருச்சு. 3% ஓட்டிங் 12% ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நாங்க ஏமாற விரும்பல. அதனால நாங்க கேட்கிற சீட்டை நீ கொடு, இல்லைன்னா எங்களுக்கு இன்னொரு கூட்டணி ரெடியா இருக்கு, நாங்க அங்க போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு கம்யூனிஸ்டும் சரி, விடுதலை சக்திகளும் சரி, மதிமுகவும் சரி. ஆல்ரெடி மதிமுக தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. என்டிஏ கிட்ட மதிமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா திருமாவளவனோட தொண்டர்களும் சொல்லிட்டாங்க, நம்ம கேட்கிற சீட்டை கொடுத்தா நம்ம இருப்போம், இல்லைன்னா நம்ம வெளில வந்துருவோம், நம்ம தனித்து கூட நிக்கலாம், ஆனா இவங்களை அடிமையா இருக்க கூடாதுன்றது திருமாவோடைய தொண்டர்களுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேடை பேச்சாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முதல் வாழ்த்துக்கள். ரொம்ப பிரபலமான ஊடகவியலாளர் ஆயிட்டீங்க. இப்போ உங்களை பிடிக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்கு. மகிழ்ச்சி சார். மிகுந்த மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பேச்சாளராக களம் காணுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ நம்ம செய்திக்கு வருவோம் சார். 2-3 விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய செய்தியை ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனா முக்கியமா சொல்ல வேணும்னா, திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய சலசலப்பை சுத்தமா அமைக்கிட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பிரச்சனையை தான் அதிகமா பேசுறாங்க. அதுக்கு அடுத்தது பாமகவுடைய பிரச்சனை பேசுறாங்க. பாமகவை நம்ம அப்புறம் பேசுவோம், ஏன்னா அதுக்கு தனி ஒரு களம் இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா பத்தி பேசுறதுக்கான செய்தி என்னன்னா, முருக பக்தர்களுக்கான மாநாடு மதுரையில நீங்க நடத்துறீங்க. அதுக்கு ஏகப்பட்ட தடைகளை மாநில அரசு போடுது. 2வது, அதே மதுரைக்கு உங்களுடைய மாநில தலைவர் மாநில பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் அமித்ஷா போறாரு. அப்படி ஒரு பரபரப்பா பாரதிய ஜனதா இப்ப இயங்கிட்டு இருக்கு. தலைவர் மாற்றம் அல்லது தலைவர் மாறின பிறகும் அண்ணாமலையுடைய பேர் அறிவிச்ச உடனே கொந்தளிக்கக்கூடிய கூட்டம், இப்படி ஒரு புது விஷயங்கள் பாரதிய ஜனதா நடக்குது. என்ன நடக்குது சார்? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான். அது எல்லா தொண்டர்களுக்கும், தலைவர்கள் உட்பட தொண்டர்கள் உட்பட எல்லோருக்கும் ஒரே ஒரு எண்ணம். அதுக்காக எந்த விலை கொடுத்தாலும் நாங்க தயாரா இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக எந்த ஒரு எல்லைக்குமே பாஜக தொண்டன் செல்வான். அதற்கு உதாரணம் தான் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அவர் பதவியே போனாலும் பரவாயில்லை, ஆனா திமுகவை விரட்டியே ஆவணுங்கிறதுல அவரும் குறிக்கோளாக இருந்தார். அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஏற்றம் அண்ணன் அண்ணாமலைக்கு இருக்கு. அது இல்லாம ஐயா அமித்ஷா அவர்களும் தெளிவா சொல்லிட்டார், அவரு இழப்பதற்கு எதுவும் இல்லை எங்களுக்கு, ஆனா இங்கிருந்து திமுக என்ற தீய சக்தி விரட்டி அடிக்கப்பட வேண்டும். ஏன்னா இங்க இருந்து தான் ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க கிளப்புறாங்க. தமிழ்நாட்டில இருந்து கிளம்புற பிரச்சனை தான் அது இந்தியா முழுக்க எதிரொலிக்குது. இல்லாத ஒண்ணு இருப்பதாக தமிழகம் முழுக்க பிரபலமாக்கி அதை இந்தியா முழுக்க கொண்டு போற வேலையை தான் இன்னைக்கு இந்த திமுக என்ற தீய சக்தி, தேச விரோத சக்தி செய்யுது. சோ அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு பாஜக கட்சி தயாராக இருக்கிறது. அதற்கான களம் தான் இந்த அமித்ஷா அவர்கள் மதுரை வந்ததும் சரி, மதுரை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்களும் சரி, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே அஜெண்டா தான். தேர்தலை ஒட்டிதான் மத்திய அமைச்சருடைய வருகை, அப்புறம் நிகழ்ச்சிகள் நம்ம பாக்குறதா, அல்லது புதிய தலைவர் வந்த உடனே அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் நம்ம எதிர்பார்க்கத்தா சார்? இல்ல இப்போ
தேர்தல் வரப்போகுது சார். இன்னொரு 8 மாசத்துல வந்து உங்களுக்கு தேர்தல் வந்துரும். இது எல்லாமே தேர்தலுக்கான வியூகங்கள் தான். ஏன்னா, இந்த அமித்ஷா அவர்கள் வந்தது வந்து தொண்டர்களை சந்திக்க வரவில்லை. அந்த மீட்டிங் முழுக்க முழுக்கவே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகி, எல்லாருமே நிர்வாகிகள். அங்க தொண்டர்கள் வரவில்லை. நம்ம முதல்ல இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அங்க வந்தது அனைவருமே புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முக்கிய பதவிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அழைப்பு. மொத்த தொண்டர்களுக்கு அங்க அழைப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது கூட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்தது, நயினார் அண்ணனுக்கு கிடைத்தது, எச் ராஜா அண்ணனுக்கும் கிடைத்தது, எல்லாருக்குமே எல்லா தலைவர்களுக்குமே சமமாக கிடைத்தது, கொஞ்சம் அதிகமாக அண்ணாமலை அண்ணனுக்கு கிடைத்தது. இவ்வளவுதானே தவிர அதையே வந்து கண்கூட பார்த்தாரு. அமித்ஷா அவர்களும் அதை கண்கூட பார்த்தாரு. ஆனா எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னாங்க? அண்ணாமலையை வைத்து அரசியல் செஞ்சாங்க. திமுக உட்பட எல்லாருமே அண்ணாமலையை ஃபீஸ பிடிக்கிட்டாங்க. அண்ணாமலை இதுக்கு மேல அவ்வளவுதான், இதுக்கு மேல பாஜக அண்ணாமலை ஓரம் கட்டிருச்சு, இது இனிமே வந்து இப்ப அண்ணாமலை வந்து செல்ஃப் எடுக்காது, இப்படி எவ்வளவோ சிண்டு முடிகிற வேலையை பார்த்தாங்க. யாருக்கு? நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் 2 பேருக்குமே சிண்டு முடிகிற வேலையை நிறைய பார்த்தாங்க. திமுகவும், திமுக கூட்டணி கட்சி, முக்கியமா திருமாவளவன். திருமாவளவன் இதெல்லாம் தாண்டி ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, அதாவது தன்னை இன்னும் மாநில தலைவராகத்தான் அண்ணாமலை நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவரிடம் நயினா நாகேந்திரன் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூட சொன்னாங்க. அதை எல்லாத்தையுமே முறியடித்து விட்டு எங்களுடைய ஒரே இலக்கு அண்ணாமலையோ அண்ணன் நயினாரோ மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ கிடையாது. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய தாரக மந்திரம். அதன்படிதான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள் வேற்றுமை கிடையாது. அண்ணாமலை அண்ணன், நயினார் அண்ணன் என்ற வேற்றுமை எங்களுக்கு கிடையாது. எல்லோருமே தலைவர்கள் தான். அதை உங்களுடைய தொண்டர்கள் ஏத்துக்கினாங்களா? ஏன்னா ஒரு புது தலைவர் வராருன்னும் போது கொஞ்சம் அந்த ஒரு அந்த எப்படி சொல்ல ஜெல்லாவது கொஞ்சம் டைம் எடுக்குமே, அது ஆயிடுச்சா? அதாவது 2021 2020 காலகட்டத்தில் அண்ணாமலை அண்ணன் வரும்போது கூட யாரும் அவர் கூட ஜெல் ஆகல. அப்புறம் தான் படிப்படியாக அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவரால் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக பாஜகவும் அவருடைய ரசிகரா மாறிடுச்சு. அதே போல நயினார் அண்ணன் இப்பதான் வந்திருக்காரு. இந்த கேள்வி எப்ப கேட்கணும்னா அவர் 3 வருடம் முடியும் போது கேட்கணும் இந்த கேள்வி. அப்ப அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, அவர் மேல எவ்வளவு நாங்க அன்பா இருக்கோங்கிறது அப்ப தெரியும். நீங்க இப்பதான் வந்திருக்காரு, அதுக்குள்ள ஜெல் ஆகணும் அதாகணும்னா அது வந்து கஷ்டம். ஒருத்தர் பீரியட் முடிச்சிருக்காரு, இவ்வளவு நாள் அவர் கூட ஜெல்லா இருந்தாங்க, அடுத்து ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அவர் செய்யக்கூடிய சீர்திருத்தங்கள், அவர் செய்யக்கூடிய மாற்றங்கள், அவர் செய்யக்கூடிய அரசியல்கள் எல்லாம் சார்ந்து 3 வருடம் கழித்து கேட்க வேண்டிய கேள்வி. நாங்க சித்தாந்தவாதிகள், நாங்க சித்தாந்த ரீதியாக உடல் ரீதியாக உருவாக்கப்பட்டவர்கள். அது உண்மைதான். சித்தாந்தவாதிகள் என்பதை விட பாரதிய ஜனதா போன்ற ஒரு தேசிய கட்சியில வந்து நிரந்தர தலைவர் என்பதே கிடையாது. ஏன்னா திடீர்னு எல்கே அத்வானியே காணாம போக வைக்கிற அளவுக்கு அந்த அந்த உட்கட்டமைப்பு வந்து நிரந்தர தலைவர் என்பதே இல்லை என்ற ஒரு ஒரு கான்செப்ட் வந்து பிஜேபியுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம். சொல்றதை விட இல்ல, இது காணாமல் போயிட்டாருன்னு சொல்றதை விட அவர்களே விட்டு கொடுத்து சென்றார்கள், அப்படிதான் சொல்லணும். அவரு இதற்கு மேல நரேந்திர மோடிக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்ததுதான். எப்படி வந்துட்டு முருகன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டு இவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தா நல்லா இருக்கும் எப்படி இவரை வந்து மேல கொண்டு வந்தாங்களோ அது போலதான். இப்ப கூட என்ன சொல்றாங்க, அமித்ஷா சமீபத்தில் கூட சொன்னாரு, நேத்தியம் முந்தநேத்தியம், ஏன் ஒரு தமிழர் பிரதமராக வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அவர் யாரை மனதில் வைத்து பேசுகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ராஜ்நாத் சிங் வரும்போது அதான் சொன்னார், ஒரு வேட்டி கட்டிய தமிழர் பிரதமராக வர வேண்டும் என்று. அப்ப தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அது யாராவது இருக்கலாம். இல்ல நீங்க சொல்றது ஏற்கனவே வெளியில பேசுற மாதிரியே இருக்குது. யார நீங்க சொல்றீங்கன்றது எங்களுக்கும் புரியுது. நானும் அதை வெளிப்படையா பேச விரும்பல. ஒரு புது சர்ச்சையை நம்ம எடுக்க வேணாம். நீங்க சொன்னக்கூடிய அதே அந்த ஜெல் அப்படின்ற செய்தியை வச்சே நான் சொல்றேன். புதிய தலைவர் எப்படி அங்க வந்து ஜெல்லாவதுக்கு டைம் எடுக்குதுன்ற நீங்க உங்களுடைய கருத்தை நான் ஏத்துக்கிற மாதிரி, இப்போ அதிமுகவுடைய கூட்டணி சேர்ந்துட்டீங்க. இப்போ அந்த அதிமுக கூட்டணி பிளஸ் பிஜேபி அப்படின்றது இப்போ எப்படி அதனுடைய அந்த தன்மை எப்படி இருக்கு? அது ஜெல்லாயிடுச்சா இல்ல இன்னும் சரியா இன்னும் உங்களுடைய புரிந்து உணர்வு வந்து இன்னும் சரியா போலையா? ஏன்னா எந்த ஒரு போராட்டமும் நீங்க இணைஞ்சு எதுவும் செய்யல, அல்லது உங்களுக்குள்ளேயே வந்து இன்னும் ஒரு கருத்து ஒற்றுமை வரலன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இது பிஜேபி அதிமுக கூட்டணி கட்சியா அல்லது கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போதா அப்படின்ற அந்த வார்த்தை ஜாலங்கள இன்னும் பெரிய பேசு பொருளா இருக்கு. இப்ப அதை பத்தி நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல, இப்போ தேசிய தலைமை தெளிவாக சொல்லிருச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இணைந்து விட்டது. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை வகிப்பது பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் பிராந்திய கட்சியா இருக்கிறாங்களோ அவங்க தான் தலைமை வகிப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் இங்க அதிமுக தலைமையில தான் இங்க கூட்டணி, அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே போல ஓட் ஷேரிங், ஷீட் ஷேரிங் இது எல்லாமே வந்து தலைமை வந்து முடிவு பண்ணுவாங்க. அது இல்லாம ஜெல் ஐட்டமாங்கிறது வந்துட்டு நாங்க ஜெல் ஆனதுனாலதான் இவ்வளவும் பேசுறோம். நாங்க
அப்படி ஜில்லாவாக நான் பேச எந்த இடத்துலயுமே வந்துட்டு பாஜகவை விட்டு கொடுத்து எடப்பாடி அவர்கள் பேசல. எந்த இடத்துலயுமே வந்துட்டு அதிமுகவை விட்டு கொடுத்து அது அண்ணன் நயினாராக இருக்கட்டும், அண்ணன் அண்ணாமலையாக இருக்கட்டும், யாருமே அடிமட்ட தொண்டன் கூட அவர்கள் விமர்சித்து பேசினது கிடையாது. ஏன்னா கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கும் போது அது கட்டுப்பட வேண்டியது கடைகோடி தொண்டனாக இருந்தாலும் மாபெரும் தலைவராக இருந்தாலும் அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆல்ரெடி நாங்க ஜெல்லாகி என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அவங்களும் வந்துட்டு கிளை கமிட்டி வரைக்கும் அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நாங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க கிட்டயே வந்துட்டு வேட்பாளர்கள் தேடும் அளவிற்கு இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவுரையை சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. 2021 3% இந்த ஓட்டு எண்ணிக்கை எங்களுக்கு 11% வந்திருக்கு. அதுக்கேற்றா போல அவங்களும் நமக்கு சீட்டை ஒதுக்குவாங்க. இப்படி பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்ட எங்களோட தலைவர்கள் பேசுவாங்க. நாங்க ஜெல்லாகலன்னு சொல்றதே வந்துட்டு அது வந்து ஒரு தவறான வாதமா தான் நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கொள்கைகள் வேறு வேறு இருக்கலாம் கட்சிகளுக்கு, ஆனா கூட்டணி வரும்போது அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும். இப்ப எப்படி பாஜக உள்ள வந்துரும் மிரட்டி மிரட்டியே சீட்டை கம்மியா கொடுத்துட்டு அடிமையாக வைத்திருக்கிறார் ஸ்டாலின். யார திருமாவளவனாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன சொல்றாரு அவரு, முஸ்லிம்கிட்டயும் சரி கிறிஸ்தவர்கிட்டயும் சிறுபான்மையின் மொத்த பேர்ட்டையும் அவர் என்ன சொல்றாரு, பாஜக உள்ள வந்துடும் என்ற ஒரு நாடகத்தை சொல்லியே பயமுறுத்தி 2 சீட்டுக்கு மேல அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அப்படியெல்லாம் இந்த கூட்டணியில நடக்காது. இந்த கூட்டணி வெளிப்படையான கூட்டணி, யாரையும் பயமுறுத்தக்கூடிய கூட்டணி கிடையாது. இங்க வந்து வெளிப்படையான கூட்டணி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்தியாளர்களை அழைத்து சொல்வார்களே தவிர பயமுறுத்தும் கூட்டணி இது கிடையாது. அங்கதான் பயந்து போய் அடிமையா கிடக்குறாங்க. இங்க யாரும் யாருக்கு அடிமை கிடையாது. இங்கே தெல்ல தெளிவாக பரஸ்பரத்தோடு தான் இங்க 2 கட்சியுமே இருக்கிறாங்க. இப்ப இன்னொரு பேச்சும் அடிபடுது என்னன்னா 40 தொகுதி நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பர்சன்ல இருக்கு அப்படின்றாங்க. 40 தொகுதி வெறும் பிஜேபிக்கா அல்லது பிஜேபி உள்ளடக்கிய ஓபிஎஸ் அந்த மாதிரியான சின்ன கட்சிகளுக்கு சேர்த்து 40 அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. உண்மையிலே 40 சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் 40 சீட்டு போட்டிடுறதுக்கான அந்த வளர்ச்சின்றது பிஜேபி இப்ப தமிழ்நாட்டுல இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. அல்லது 40 சீட்டுன்றது இன்க்ளூடிங் அந்த உதிரி கட்சிகளான ஓபிஎஸ் டிடிவி அவங்க எல்லாம் இப்ப கிருஷ்ணசாமி கூட வருவாரு பிஜேபி கூட்டணியில. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்தது அந்த மாதிரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த கூட்டணியை விட்டு வெளியே போகல. பாமக கூட என்ன சொன்னாங்க, நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லல, எங்களோட நிலைப்பாடு நாங்க அறிவிக்கிறோம்னு சொன்னாங்க. அதே போல அதிமுக கூட கூட்டணியில இருந்த தேமுதிக என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்களும் வெளியே போயிட்டு நாங்க சொல்லலையே, நாங்க அதிமுக விட்டு வெளியே போயிட்டு சொல்லலையேன்னு சொல்லிட்டு நேத்திக்கு கூட பிரேமலதா அவர்கள் பேசியிருந்தாங்க. அப்போ யாருமே இந்த கூட்டணி பலமான கூட்டணியாகத்தான் இருக்கு. யாரும் யாரை விட்டு போகவும் இல்லை. அதே போல இந்த சீட் ஷேரிங் என்பது மேலிடம் பேச வேண்டிய பேச்சு. இங்க தமிழக தலைவர்கள் கூட அதை பத்தி பேச மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க அமித்ஷா அவர்களும் ஜே.பி. நட்டா அவர்களும் பேச வேண்டியது. அது மட்டும் இல்லாம 2021 பிஜேபியோடைய ஓட்டு வங்கி எவ்வளவுன்றது அதிமுகவுக்கு தெரியும். இன்னைக்கு பிஜேபியோட ஓட்டு வங்கி எவ்வளவு வந்திருக்குங்கிறதையும் இன்னைக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 12 இடத்துல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக முதலிடம் பெற்றது. அப்போ எந்த அளவுக்கு பாஜக இந்த 3 வருடத்துல எவ்வளவு அசுரமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது ஐயா எடப்பாடி அவர்களுக்கு தெரியும். எனவே இந்த ஷீட் ஷேரிங்ன்றதுல பிரச்சனை எல்லாம் இருக்காது. அது வந்து சுமூகமா தான் நடக்கும். ஏன்னா எங்களுடைய வளர்ச்சியை அவங்க பார்த்திருக்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். நாம எங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை எங்களுக்கு முடிவு ஒரு பொருட்டல்ல. திமுகவை விரட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு முக்கியமான முடிவை தவிர எண்ணிக்கை என்பது 2வது பட்சம் தான். எண்ணிக்கை விட்டு கொடுத்தும் நீங்க போறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவை விரட்டணும். இதுதான் எங்களுடைய டெல்லி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை. திமுக என்ற தீய சக்தி, திமுக என்ற ஊழல்வாத கட்சி, திமுக என்ற தேச விரோத கட்சியை தமிழகத்திலிருந்து துரட்டி எரிக்கணும். இதுதான் எங்களுடைய முதல் வேலை. இப்போ அதனுடைய தொடர்ச்சியா இப்ப மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு செய்தியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ அமித்ஷா 2ஆம் முறையா வந்து போனாரு, இப்ப அடுத்தடுத்தும் வரப்போறாரு, நவம்பருக்குள்ள ஏறக்கூடிய 10-15 முறை வந்துருவாருன்ற மாதிரி ஒரு கணிப்பு வந்து ஊடகவியலாளர்கள் பத்தியில பேசப்படுது. அவருடைய தொடர்ந்து வருகை, அப்புறம் இப்ப இந்த வரக்கூடிய மதுரையில ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு முருகர் கடவுளை மையப்படுத்தி பண்ணப்படுத்தா அது ஒரு செய்தி ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு வந்து அந்த திடல்ல வந்து அந்த ஒவ்வொரு கோயிலை பத்தி குறிப்பிட்டு அதனுடைய வடிவமைப்பை மையப்படுத்தியதுனா ஒரு ஸ்டால் அமைக்கிறதுக்கு காவல்துறை வந்து அனுமதி மறுக்குது. ஏன்னா என்னுடைய பார்வையில ஒரு சாதாரண ஒரு சின்ன அமைப்பு கூட ஒரு மாநாடு நடத்துது அல்லது ஏதோ ஒரு கூட்டம் நடத்துதுன்னா அதை ஒட்டி ஒரு சின்ன ஸ்டால் அமைப்பது வந்து இயற்கை தான். 21 சிவலிங்க கோயில்கள் சொல்லிட்டு நிறைய இந்த சின்ன சின்ன இந்து அமைப்புகள்லாம் நடத்திருக்கு, நானே பார்த்திருக்கேன். இந்திய அளவுல இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை அங்க காட்சிப்படுத்தினாங்க. இப்போ முருகர் கோயில் போது அதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த வடிவமைப்பு. அதாவது மாநாடு நடப்பதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மக்கள் தொடர்ந்து வந்து பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா நானே கூட இன்னும் திருப்பரங்குன்றம் முருகனை நான் இன்னும் பார்க்கல, மருதமலை முருகனை பார்க்கல, மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டேன்.
இப்போ ஒரு இடத்துல எல்லாரும் எடுத்து வைக்கும் போது அங்க வரக்கூடிய ஏழைப்பாடெல்லாம் வந்து அந்த பக்தியோட பார்க்கக்கூடிய முக்கியமா தமிழனுக்கான கடவுள் முருகர்னும் போது அவங்க வந்து அந்த ஒரே இடத்துல எல்லாரையும் பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து இன்னைக்கு இந்த அமைப்பு செய்யுதுன்னும் போது இதை தடை பண்றது திமுக அரசுடைய காவல்துறை. இதுல என்ன அவங்க வந்து பெரிய பலன் அடைஞ்சிட போறாங்க, அல்லது இது அனுமதி கொடுத்தா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? இல்ல நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். இந்த முருகர் மாநாடு என்பதை பாஜக நடத்தல. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் இணைந்து அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இந்து முன்னணி இருக்குது. பாஜக அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக உதவிகரமாக ஒரு இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக அது உதவிகரமா இருக்கு. அதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இது பாஜக நடத்தக்கூடிய மாநாடு கிடையாது. முருக பக்தர்கள் இணைந்து நடத்தக்கூடிய மாநாடு. அதுக்கு இந்து முன்னணி உறுதுணையா இருக்கிறாங்க. இரண்டாவதாக கடவுளை இழிவுபடுத்துபவர்கள், கடவுளை வந்துட்டு வணங்காதவர்கள், கடவுளை அதாவது கடவுள் என்றாலே அது ஒரு கெட்ட சொல் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையின் வந்தவர்கள். தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, இந்து பண்டிகைக்கு எதுவுமே வாழ்த்து சொல்லாத ஒரு முதல்வர், அந்த முதல்வர் கீழே இருக்கக்கூடிய ஒரு அறநிலையத்துறை முருகர் மாநாடு நடத்துது பழனியில. நீங்களே நடத்தும் போது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய காவலனாக இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த கட்சிகள் ஏன் நடத்தக்கூடாது? அது நடத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? ஏன் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னாக்கா, இவங்க இது நடக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்கா மதுரையில தான் திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கு. இவங்க ஆல்ரெடி அந்த திருப்பரங்குன்றத்தை இஸ்லாமிய பெருமக்கள் கிட்ட என்னன்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா, அது சிக்கந்தர் மலை தான், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அதை மாத்தியே இது வரைக்கும் யார் பேசல, முதலமைச்சர் வாயே திறக்கல அந்த விஷயத்தை பத்தி. அப்ப மிகப்பெரிய ஒரு முருகர் பக்தர் மாநாடு நடந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு விட்டால் அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு விட்டு முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி இவர்களுக்கு கிடைக்காம போயிடுவாங்கிற ஒரு பயம் இன்னைக்கு திமுக கிட்ட இருக்கு. அதுவும் இல்லாம கோர்ட் தெளிவா சொல்லிடுச்சு, ஏங்க அவங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கலாம், நீங்க எப்படி மாநாடு நடத்துனீங்கன்னு கேட்டுச்சு. நீங்களும் முருகர் மாநாடு தான் நடத்துறீங்க, அவங்களும் அதான் நடத்துறாங்க. அதனால ஆறுபடை முருகனுடைய இது வைக்கிறதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதுல அவங்க வச்சு வழிபடலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு கோர்ட் சொல்லிடுச்சு. அதுல நீங்க தலையிடக்கூடாது, பர்மிஷன் கொடுக்கணும், நீங்க எந்த விஷயத்துக்குமே நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது கோர்ட் இன்னைக்கு சொல்லிருச்சு. கோர்ட்டு கிட்ட குட்டு வாங்கிட்டாங்க. நம்ம வழக்கமா வாங்குறோம், எப்ப பார்த்தாலும் இந்துக்கள் எதிராக பண்ணும்போது கோர்ட் சொல்லும் போது அந்த குட்டு வாங்கிட்டு வந்து அசிங்கப்படுத்தி நிக்கிறதா திமுகவுடைய வேலை. அதனால திமுக எவ்வளவு தடுத்து பார்த்தாங்க, ஆனா முடியல. இவங்க தடுக்கத்தான் இந்த மாநாடு பற்றின செய்தி இன்னைக்கு ரொம்ப பரவுது. இங்க இந்த மாநாட்டுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன கொடுத்திருக்கு தமிழக அரசுக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து லோக்கல்ல இருந்தே வருவாங்க. அது இல்லாம வெளி மாநிலத்தில இருந்து முருக பக்தர்கள் வரப்போறதா வந்துட்டு ஒரு தகவல் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் முருகரை பத்தி பேசாதவங்க எல்லாம் இன்னைக்கு முருகரை பத்தி பேசுறாங்க. அதாவது முருகரை தமிழ் கடவுளாக சுருக்கி வைத்து விட்டுக்கிறாங்க. இங்க திருமாவளவன்ல இருந்து எல்லாருமே வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள். ஆனா இந்துக்கள் யாருமே, எந்த இந்துக்களுமே, நான் உட்பட நீங்கள் உட்பட யாருமே கடவுளை ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு நம்ம வச்சது கிடையாது. இந்துக்கள் எல்லோருமே அது சிவனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், திருப்பதி ஏழுமலையான கூட நாம வந்து இந்துக்களோட கடவுள் தான் சொல்றோமே தவிர அது ஆந்திரா கடவுள் நம்ம சொல்லல, ராமர வடநாட்டு கடவுள் நம்ம சொல்லல. இது யார் சொல்றான்னா, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை உருவாக்கி ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் உருவாக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி அடிமை கட்சிகளும் தான் இந்த அஜெண்டாவை அவங்க எடுக்கிறாங்க, பிரிக்கிறாங்க. அவங்க தான் தமிழ் வந்துட்டு முருகர் கடவுள்னு. நான் என்ன சொல்றேன்னா, முருகர் வந்துட்டு சிவனும் பார்வதியும் கைலாயத்துல இருக்கும்போது முருகர் எங்க பிறப்பார்? கைலாயத்துல தான் பிறப்பார். கைலாயத்துல பிறந்து கங்கையில வந்ததுனால்தான் அவருக்கு காங்கேயன் என்ற பேரே வந்துச்சு இல்லைங்களா? அப்படி இருக்கும் போது முருகரை வந்து ஒரு தமிழ் கடவுளாக சுருக்கி பார்ப்பதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. இப்போ இந்த முருகர் மாநாடு நடந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு மிக பெரும்பான்மை கொண்ட ஒரு மாநிலமாக, அதாவது இந்துக்கள் எழுச்சி மிக்க மாநிலமாக தமிழ்நாடு உருவாகிவிடும். அதனால் இவரோட ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் இவங்க பாக்குறாங்க. ஆனா நாங்க அப்படி பார்க்கல. ஓட்டு வங்கிக்காக இந்த முருகர் மாநாட்டை பிஜேபி சரி இந்து இயக்கங்கள் நடத்தல. இவர்கள் நடத்துவதற்கு காரணம் ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும், இந்துக்களிடம் ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். இந்த தமிழக அரசு, இந்த திமுக திராவிட மாடல் அரசு, இந்த பெரியாரின் அரசு தொடர்ந்து இந்துக்களை மட்டுமே இழிவுபடுத்தி, இந்துக்களை மட்டுமே நசுக்கி, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 நாளாவே ஸ்கூல் சர்டிபிகேட்ல இந்துங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க. எவ்வளவு அப்பட்டமான ஒரு வேலையை இந்த தமிழக அரசு வன்மையாக கண்டிக்கிற இந்த தமிழக அரசு. ஸ்கூல் சர்டிபிகேட்ல எப்பவுமே எப்படி இருக்கும்னாக்கா, இந்து வன்னியர், இந்து முதலியார், இந்து பறையர் இப்படிதான் இருக்கும். ஆனா இந்து என்ற வார்த்தையை சைலண்டா அந்த 15 நாளா தூக்கிட்டாங்க. எந்த சர்டிபிகேட்ல இந்துன்ற வார்த்தை இன்னைக்கு கொடுக்கப்படல மாணவர்கள் சர்டிபிகேட்ல. அப்போ எவ்வளவு ஒரு வன்மமான ஒரு செயல் இந்த தமிழக அரசு செய்து பாருங்க.
அப்போ இந்து என்ற வார்த்தையை படிப்படியாக தூக்கும் போது வருங்காலத்தில் வரக்கூடிய சந்ததிக்கு இந்து என்றால் என்னவென்று தெரியாம போகணும். அப்படி ஒரு அஜெண்டாவை இவங்களுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் இவங்க இதை செய்யறாங்க. ஏன் முஸ்லீம்னு எடுக்க வேண்டியதானே? முஸ்லீம் பக்கத்துல முஸ்லீம் ஷியா முஸ்லீம்னு இருக்கு, சன்னி முஸ்லீம் இருக்கு, மரகையர் இருக்கு. அதெல்லாம் எடுக்க முடியுமா உங்களால? அப்ப நீங்க வேணுமென்றே இந்து இந்து என்ற மதத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்து என்ற ஒரு சொல்லையே சர்டிபிகேட்ல இருந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னா, அப்போ எப்படிப்பட்ட ஒரு அஜெண்டா உங்களுக்கு யார் கொடுக்குறா? இதெல்லாம் உங்களுக்கு யார் செய்ய சொல்றா? அப்ப இந்த இந்து விரோத சக்தியை அப்ப முறியடிக்கணும்னா இது போன்ற முருகன் மாநாடுகளை நடத்தி, இது போன்ற விஷ்ணு எல்லா கோயில் எல்லா சாமியோட மாநாட்டையும் நடத்தி மக்களிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்கி இந்த தீய சக்தியை விரட்டி அடிக்கணும். அதுக்குதான் அந்த மாநாடு. இல்ல இது இத்தனை தடைன்றது வந்து வெறும் இந்த மதம் சார்ந்த பிரச்சனையா தமிழக அரசு பாக்குதா, அல்லது திமுக வந்து பயப்படுதா ஒருவேளை தேர்தலில் இதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும்ன்ற எண்ணத்துல? 2 விஷயமும் தான் சார். அவங்க பார்க்கறது 2 விஷயம் தான். ஏன்னா அவங்க சிக்கந்தர மலைன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து திருச்செந்தூர் மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு வக்ஃப் போர்டுல இருக்குன்னு வந்து திமுக சொல்லுது. திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லுது. நாங்க அது இல்லை என்று மறுக்கிறோம். நம்ம அமித்ஷா அவர்கள் கூட சமீபத்துல மதுரையில பேசும்போது எவ்வளவு தைரியம் இருந்தால் திருப்பரங்குன்ற மலையை நீங்கள் சிக்கந்தர் மலை என்று அறிவிப்பீர்கள் என்று ரொம்ப காட்டமா பேசினார். அப்போ இந்த முருகர் மாநாடு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னு பாருங்க. அப்போ டெல்லி வரைக்குமே இந்த பிரச்சனை போயிருக்கு. அதாவது முருகர் திருப்பரங்குன்ற மலையை வந்துட்டு சிக்கந்தர் மலை என்று மாற்றி அறிவிக்கிற அளவுக்கு இவர்களுக்கு தைரியம் வந்திருக்குனாக்கா, இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறா என்ற ஒரு அச்சம் இன்னைக்கு எல்லா இந்துக்களுக்குமே வந்துருச்சு. அதுக்கு உதாரணம் இந்த இந்து என்ற சொல்ல நீங்க சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு காரணம். அப்ப 2 விஷயம். ஒண்ணு ஓட்டு வங்கி விஷயம், 2வது மதம் சார்ந்த விஷயம். இப்படி இந்த மாநாடு வெற்றி அடைந்து விட்டால் இஸ்லாமியர்கள் ஓட்டுவீர்கள் வராது. ஒண்ணு. இந்த மாநாடு வெற்றி அடைந்து விட்டால் இந்துக்கள் ஒற்றுமையாகி விடுவார்கள். அதனாலும் இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. பாஜகவுடைய அந்த இந்துத்துவ கொள்கை எங்க வளர்ந்து விடுமோ, தமிழகம் பெரியார் பூமின்னு சொல்றோமோ அது எங்க ஆன்மீக பூமியா மாறிடுமோங்கிற ஒரு ஐயப்பாடு இந்த ஆளுங்கட்சிக்கு இருப்பதனால்தான் இந்த முருகர் மாநாட்டை தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அது 2 காரணம். ஒண்ணு மத காரணமும் உண்டு, 2வது ஓட்டு வங்கி காரணமும் உண்டு. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் அதிகம் கொதிக்க விடுறதுனால திமுகவுடைய உட்கட்சி பூசல, அதாவது திமுக கூட்டணியுடைய உட்கட்சி பூசல மடைமாத்ததுக்கான முயற்சியை திமுக அரசு எடுத்துக்குன்னு சொல்லலாமா? ஏன் இந்த கேள்வி நான் வைக்கிறேன்னா, இப்போ 2 நாட்களா சிபிஐ எம் வந்து ரொம்ப தெளிவா அவங்க மக்களை சந்திக்க போறோம், மாநில அரசினுடைய எதிர்ச்சதிகார போக்கையும் மத்திய அரசினுடைய மதசார்பற்றைய போக்கையும் கண்டித்து மக்களை சந்திக்கிறோன்ற ஒரு கொள்கை முழுக்கத்தோட வந்து சிபிஎம் வந்து தொடர்ந்து ஒரு 10 நாள் கிட்ட மக்களை சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அதோடைய கடைசி கூட்டமா சென்னை அம்பத்தூர் ஓட்டில ஒரு மாபெரும் கூட்டத்தையும் நடத்துறதுக்கு அவங்க திட்டமிட்டு அதுக்கான செயல்பாடு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஏற்கனவே நம்ம காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு அவங்க கொஞ்சம் அப்படியே லேசா அவங்க கொஞ்சம் அப்படியே தூவி விடுறாங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க தெளிவுபடுத்தினே பட்டியலின சமூகத்துக்கு மீதான திமுகவுடைய அரசினுடைய கவனம் வந்து குறைஞ்சு போச்சோ, இன்னும் கூட எங்களுடைய பிரச்சனைகள் தீரல அப்படின்ற அவருடைய அந்த உள்ளார்ந்த அந்த புகைச்சல்றது இருக்கு. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துதே தெரியாம நீங்க சொன்ன மாதிரிதான் இவர் எங்க வெளியில வந்துட்டா அந்த கூட்டணி உடைஞ்சிருப்போம், அதாவது அந்த கூட்டணி உடைஞ்சா பிஜேபி உள்ள வந்துருமோன்றதுக்காக திருமாவர்கள் எல்லாத்தையும் பொறுத்துன்னு உள்ள இருக்க மாதிரி அவர் வெளியில காமிச்சிட்டு இருக்காரு. அவர் பொறுத்துட்டு இருக்காரான்றது எனக்கு தெரியல. கூட்டணி இந்த மாதிரி உள்ள ஆளுக்கு ஒரு பக்கமா அப்படியே பிச்சுன்னு போற மாதிரி இருக்கு. ஆனா இது பிஜேபியினுடைய கூட்டணி வந்து ரொம்ப சிரமம். யாராவது வராங்கன்றத ஒரு கிளியர் மேப் ஒண்ணு போட்டாங்க அவங்க, இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த 2ஐயும் வச்சு பார்க்கும்போது பிஜேபி எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்டா, அல்லது திமுக வந்து இவங்களுடைய பிரச்சனை பெருசுபடுத்தி அவங்க உள்கட்சி பூசல, அதாவது கூட்டணி பூசல அமைதிப்படுத்துறாங்களா? இல்ல இப்போ ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க, நாங்க 2021 மாதிரி குடுக்குற சீட்டை வாங்கிட்டு போக மாட்டோம், இது 2026 நாங்க கேட்கிற சீட்டை தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல திமுக விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லிட்டாங்க, இந்த தடவை நாங்க அதிகமான சீட்டுகளை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி காங்கிரஸ் என்ன சொல்லிடுச்சுனாக்கா, ஏன் நாங்க கூட்டணியில் இருக்கக்கூடாது, ஏன் கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது, நாங்க ஏற்கனவே நாங்க மத்தியில இருக்கும்போது உங்களுக்கு பங்கு கொடுத்தோமே, நீங்க ஏன் கொடுக்க கூடாதுங்கிற கேள்வி இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கும் மேல இன்னைக்கு மதிமுக துரை வைகோ தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு மிகவும் மன வருத்தமான செயல், எங்க கிட்ட கூட சொல்லல, நாங்க வந்துட்டு நாங்க என் தந்தைக்கு தான் ஒரு வைகோக்கு தான் கொடுப்பாங்க நாங்க ரொம்ப நம்பணும், கடைசியில பார்த்தா கமலஹாசன் கொடுத்துட்டாங்க, நாங்க ரொம்ப வருத்தமா இருக்குன்னு. அப்போ அவங்க கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இன்னைக்கு வந்துருச்சு, மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. ஏன்னா
இனிமே நீ கொடுக்கறத நாங்க வாங்கணும்ன்றது கிடையாது, நாங்க கேட்கறது தான் நீ கொடுக்கணுங்கிற மாதிரி மிரட்டும் தோணியில இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு திமுகவை இன்னைக்கு வந்துட்டு கார்னர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் திமுக இதை மறைக்கணும்ன்றதுக்காக திரும்பவும் ஒரு நாடகம் என்னன்னாக்கா, நாம இப்படி ஒற்றுமை இல்லாம இருந்தாக்கா பிஜேபி உள்ள வந்துடும், அந்த மாநாடு வெற்றி அடைஞ்சிடும், மாநாடு வெற்றி அடைஞ்சா இந்துத்துவ கொள்கை வெற்றி அடைஞ்ச மாதிரி ஆயிடும், இந்துக்களோட ஓட்டு வங்கி ஒன்னா ஆயிடுச்சுனாக்கா நாம வந்துட்டு மூட்டையை கட்டிட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பயமுறுத்தி வைக்கிறாங்க. ஆனா இந்த பயமுறுத்தலுக்கு இந்த தடவை இவங்க பயப்படுற மாதிரி இல்ல. எத்தனை காலம் தான் நீங்க எங்களை ஏமாத்திட்டே இருப்ப, இதையே சொல்லி 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 நீ சொல்லி 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 பாஜக வளர்ந்துருச்சு, 3% ஓட்டு இன்னைக்கு 12% ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நாங்க வந்துட்டு ஏமாற விரும்பல. அதனால நாங்க கேட்கிற சீட்டை நீ கொடு, இல்லைன்னா எங்களுக்கு இன்னொரு கூட்டணி ரெடியா இருக்கு, நாங்க அங்க போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு கம்யூனிஸ்டும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, மதிமுகவும் சரி. ஆல்ரெடி மதிமுக எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாவே ஒரு தகவல் இருக்கு. என்டிஏ கிட்ட மதிமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா கூட இன்னைக்கு தகவல். அதே திருமாவளவனோட தொண்டர்களும் சொல்லிட்டாங்க, நம்ம கேட்கிற சீட்டை கொடுத்தா நம்ம இருப்போம், இல்லைன்னா நம்ம வெளில வந்துருவோம், நம்ம தனித்து கூட நிக்கலாம், ஆனா இவங்களை அடிமையா இருக்க கூடாதுன்றது வந்து திருமாவோடைய தொண்டர்களுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றானாக்கா, இவன் 1-2 கொடுத்து கொடுத்து நம்மள ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவான், ஏற்கனவே நம்ம ஒண்ணு இல்லாம தான் இருக்கிறோம், நம்ம 1.5 அங்கீகாரமும் போயிடுச்சு, அங்கீகாரமும் நமக்கு இல்ல. அப்படி இருக்கும் போது இன்னும் இவங்க கூடிய ஒட்டின்னு ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம கட்சியை காணாம ஆக்கிடுவாங்க, திமுக மட்டும் தான் வளருமே தவிர திமுக கூட்டணி கட்சி வளராது. அதனால இந்த தடவை நம்ம கராரா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே போலதான் காங்கிரஸும், நாங்க ஏன் சவாரி செய்யணும், எப்ப பார்த்தாலும் நான் எங்களை நம்பிதான் நீ இருக்கிற, எங்களை நம்பிதான் நீ இருக்கிற கிடையாது. இந்திய கூட்டணியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவங்க தான், யாரு, காங்கிரஸ் தான். அப்படி இருக்கும்போது நாங்க கேட்கிற சீட்டை நீ கொடு, நாங்க கேட்கிற சீட்டை நீ கொடு, ஏன்னா எங்க கூட்டணியில தான் நீ இருக்கிறன்ற மாதிரி அவங்களும் ஒரு பேச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த கூட்டணி உடைவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சில கூட்டணி கட்சிகள் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்க. என்டிஏ கூட்டணி மிக பிரமாண்டமான ஒரு கூட்டணியா மாறி திமுகவை விரட்டி அடிக்கும், அதுல மாற்று கருத்து கிடையாது. நல்லது சார். வருகின்ற தேர்தல் என்ன முடிவை கொடுக்கும்ன்றத மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய மிக்க நன்றி. நன்றி, நன்றி சார், நன்றி.